இவ்ளோ டேஸ்டா இருக்கு, இது கத்திரிக்காவான்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி கத்திரிக்காய் வறுவல் செஞ்சு பாருங்க. பூண்டெல்லாம் எடுத்து பொடியெல்லாம் அரைச்சு செய்யறதுனால டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கடாயில 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/2 நிமிஷம் போல நல்லா வதக்கிட்டு இப்ப கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு லோ ஃபிளேம்ல வச்சுக்கோங்க, குக் ஆகட்டும். 1/4 ஸ்பூன் அளவுல மிளகு, சோம்பு, சீரகம், தனியா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஆறினதும் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சு வச்சிருந்தா மசாலாவை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல்லு போல பூண்டு இடிச்சு வச்சிருந்தா அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி. சுடு சுடு சாதத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். கத்திரிக்காவே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட விரும்பி சாப்பிடுவீங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.